வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு தகுந்தாற்போல் சந்தைகள் காலையிலிருந்து பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. டுடே ரொம்ப பார்த்தோம்னாக்கா ஒஸ்ட் ஹிட் இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10% மேல் நிஃப்டி விழுந்தது. அதிலிருந்து ரெக்கவர் ஆகி ஒரு 5.45% குறைந்து 1268 புள்ளிகள் குறைந்து 21,995.85 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 113, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 2022. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது நெகட்டிவ் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட் விசிபிளாக உள்ளது என்று சொல்லலாம். அதுபோல் மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 7.88% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப் 8.23% விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 25% கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. க்ளோசிங்கில் 25.89. ஸோ அதனால் ஹைட்டைன்டு வாலட்டிலிட்டி இந்த மார்க்கெட் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது என்று சொல்லலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது எஃப்எம்சிஜி மட்டும்தான் இன்றைய தினம் மேஜர் செக்டார் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சு. பாக்கி பிஎஸ்யூ பேங்க், எனர்ஜி, மெட்டல், ரியாலிட்டி ஆல் ஆர் நெகட்டிவ். அதுவும் எஸ்பெஷலி இந்த பிஎஸ்யூஸ் beaten down in a very big way. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைய தினம் ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா, ஹீரோ மோட்டோகார்ப், டாடா கன்சியூமர், சிப்லா, டிசிஎஸ் அண்ட் டெவிஸ் லேப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகளில் மெயினாக பார்த்தோன்னா அதிகமாக விழுந்தது அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், ஓஎன்ஜிசி டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் தங்கம் 21 ரூபாய் அதிகரித்து 77,751. வெள்ளி கிட்டத்தட்ட 2% விழுந்திருக்கு. 1833 விழுந்து 90,200 90,200. குரூடாயில் 73 ரூபாய் குறைந்து 6,108 விநியோகம் இருக்கிறது. இதுவரை வெளிவந்த எலெக்ஷன் முடிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது என்டிஏ அதாவது பிஜேபி அலையன்சஸ் 297, இந்தியா காங்கிரஸ் அலையன்ஸ் 228 அப்படிங்கிற புள்ளிகளை சற்று முன் வரை கிடைத்திருக்கிறது. இதில் நிறைய விஷயங்கள் உள்வாங்கி இருக்கின்றன. என்ன என்று பார்த்தோமேயானால் மெயினாக இந்த அலையன்ஸில் வரக்கூடிய பார்ட்டிகள் லைக் தெலுங்கு தேசம் மற்றும் பீகாரில் அவர் நிதிஷ்குமார், இவங்க 2 பேரும் ஒரு பெரிய விஷயங்களை கண்டிப்பாக பிஜேபியோடு பேசுவாங்க. அவங்க பேசி எந்தெந்த போர்ட்ஃபோலியோ யார் யாருக்கு கொடுக்குறாங்களோ அதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கிய ஒரு காரணியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். கம்ப்ளீட் அந்த 270 to 75 சீட்ஸை பிஜேபி தொட முடியாததுனால இந்த கொலியூஷன் வரதுனால பாலிசிஸில் சேஞ்சஸ் வரக்கூடும். என்ன மாதிரிலாம் வரப்போகிறது என்பதை நாம் அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதனால் நாளை தினமும் நமது சந்தைகளில் முடிகிற வரலையும் இந்த ஈவெண்ட் முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட்ஸ் வர வரலையும் இந்த வாலட்டிலிட்டி மிகுந்து தான் காணப்படும். இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சருடைய வால்யூம் பார்த்தோம்னாக்கா வரலாறு காணாத விஷயம், 4 கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நடந்திருக்கு. மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை 21,247.05 ஒரு சப்போர்ட்டாகவும் 21,821 மற்றும் 22,345 அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் வைக்கக்கூடும். மேலும் இந்த 22,519 முதலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த புள்ளிகளுக்கு மேல் நின்றுன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட் டைரக்ஷனே சந்தைகளில் மாறக்கூடும். அதுவும் கூடிய விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 46,883 மற்றும் 46,479 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்குமே பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 5,000 பாயிண்ட் விழுந்திருக்கு. ஒரு 1,500 பாயிண்ட் ரெக்கவரும் வந்திருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும் பொழுது 47,240, 47,335.25. பட் 47,500க்கு மேலே பேங்க் நிஃப்டிலையும் ஒரு மூவ்மெண்ட் வரக்கூடும். நாம் நேற்றைய தினம் நமது குழுமத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம் 10% வரலையும் மார்க்கெட் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தோம். அது இன்றைக்கே முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஃபால்ங்கிறது இட் இஸ் அ குட் என்ட்ரி பாயிண்ட் எல்லாருக்குமே இல்லையா? ஸோ அஸ் அ லாங்கர் டேர்முக்கு. ஸோ
பிஜேபி லெட் என்டிஏ வந்து ஒரு ஃபார்ம் த கவர்மெண்ட் கண்டிப்பாக. ஆனால் என்னன்னாக்க நிறைய எதிர்பார்த்ததை விட அவங்களுக்கு வந்து குறைவாக வந்ததுனால தான் இன்னைக்கு ஸ்ட்ராங் செல் ஆஃப் இந்த மார்க்கெட்னு சொல்லலாம். அதில் வந்து பீட் அண்ட் டவுன் செக்டார்னு சொல்லுவோம், அதாவது நன்கு விழுந்த செக்டார்னு பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ, டிஃபென்ஸ், மெட்டல் இதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது போல் எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மான்சூன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது வந்து ஏறிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த லோக்சபா எலெக்ஷன் வந்து ஒரு டிசப்பாயிண்ட் செல் ஆஃபை கொடுத்தாலும் ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்லாம் நன்கு பண்ணக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இட்ஸ் அ குட் டைம் டு என்டர்னு சொல்லலாம். ஸோ நாளைய தினம் நமது சந்தைகளில் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும் பேஸ்டு ஆன் த அவுட்கம் ஆஃப் த ரிசல்ட்ஸ். நாளைக்கு வர எப்படி என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வந்து என்ன அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போகிறாங்க அப்படின்றத பொறுத்து அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடும். மேலும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வைத்து சந்தைகளுடைய போக்கிலே என்னென்னலாம் மாறும் என்பதை பற்றி நம்மளுடைய சிறப்பு பதிவிலே விரிவாக அலசுவோம். நன்றி, வணக்கம்.